அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகள் பாட்டு வரோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 42ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் எது? ஆப்ஷனில் அப்படி பாருங்கள். தொழில்மயமாதல் இதனுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது. ஆப்ஷனில் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பதாகும். ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதையும் குறிப்பது எது? ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிப்பது ஆப்ஷனில் உணவு பாதுகாப்பு என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது? இந்தியாவின் மிக பழமையான மசூதி என கருதப்படுவது ஆப்ஷனில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்பது சரியான விடை. தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது? தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப மாற்றம் என்பது சரியான ஒன்று. குறைந்தபட்ச ஆதரவு விலை யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? வேளாண்மையில் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் சரியான விடை. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் யார்? போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் ஐபக், குத்பதீன் ஐபக் என்பது சரியான விடை. தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில் வகைப்படுத்த முடியாது? தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில்? அதில் அளவு, நிறுவன உரிமையாளர்கள், பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை, இதிலையெல்லாம் வகைப்படுத்த முடியும். தொழிலாளர்கள் என்ற முறையில் வகைப்படுத்த முடியாது. உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் தொகுப்புகள் எங்கு காணப்படுகிறது? மஞ்சள்னாவே நம்ம ஈரோடு வந்துடணும். விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் தொகுப்புகள் காணப்படும் இடம் ஈரோடாகும். யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர்? அது யாருடைய ஆட்சியின் போது? ஆப்ஷன்ல பாருங்க, இல்துமிஸ் அவருடைய ஆட்சியின் போது தான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர். 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? 2018 விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? பார்த்தீங்கன்னா விவசாய பொருள்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டது. ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகுத் எந்த நாட்டை சார்ந்தவர்? ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகுத் அவர் சார்ந்த நாடு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா என்பது சரி. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி ஆப்ஷனில் பாருங்க 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல ஏப்ரல் 5, 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன்ல பால்பன் ஆவார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல ஜனவரி 16, 2016ஆம் ஆண்டன்று தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் அதிக எம்பிஐ அதாவது பல பரிமாண
குறியீடுடைய மாவட்டங்களில் முதல் தரவரிசை கொண்ட மாவட்டம் எது? தமிழகத்தில் அதிக எம்பியை உடைய மாவட்டங்களில் முதல் தரவரிசை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன்ல காஞ்சிபுரம் என்பது சரி. இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யார்? இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ஆப்ஷன்ல ருக்குதீன் பிரோஸ் என்பது சரியான விடை. மென்பொருள் சேவைகள் மிக அதிகமாக குவிந்துள்ள மாவட்டம் எது? மென்பொருள் சேவை சாஃப்ட்வேர்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதுல சென்னை என்பது சரியான விடை. குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருப்பதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாகும். சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு 1303 ஆண்டாகும். சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது? சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தொடங்கப்பட்டது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்காக வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே அதிக கொண்ட மாநிலம் எந்த மாநிலம்? ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்காக வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே அதிகம் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு ஆகும். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பாருங்க. 1965 ஆண்டாகும். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன்ல அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுப்பது எது? சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக போக்குவரத்து ஆகும். 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம் எது? 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம் ஆப்ஷன்ல பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் என்பது சரி. இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி மையம் போன்றவைகளை புகலிடமாக உள்ள மாநிலம் எது? உயர்கல்வி எதா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு என்பது சரியான விடை. ஜானா கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஜானா கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் ஆப்ஷன்ல முகமது பின் துக்ளக் ஆவார். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்காட் செஸ் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவியுள்ளது? இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவியுள்ளது? ஆப்ஷன்ல 8 இடங்கள் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.